அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்றைய தினம் மிக பிரதானமான ஒரு நாளிலே உங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். அதாவது முஸ்லிம்களாகிய எங்களுடைய ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாளை இலங்கை வாழ் முஸ்லிம்கள் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அவர்களுக்காக நாம் எமது புல்லட் நியூஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈத் முபாரக். அனைவரும் நல்லபடியாக இந்த பெருநாளுடைய இந்த தினத்தை கொண்டாடி மகிழ்வதற்கு ஏக இறைவன் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையுடன் நாம் இன்றைய தினம் குச்சவெளி பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற மிக ஏற்கனவே நடந்த பல வட்டார தேர்தல்கள், பல விடயங்கள் சம்பந்தமாக இந்த பெருநாளுடைய தினத்திலே பெருநாளையும் ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த விடயங்களையும் அலசி ஆராயலாம் என நாம் நினைக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் குச்சவெளி பிரதேசத்திலே குச்சவெளி வட்டாரத்திலே போட்டியிட்ட எங்களுடைய முஸ்லிம் காங்கிரஸ் உடைய அடிமட்டத்திலிருந்து உச்சம் தொட்ட முஸ்லிம் காங்கிரஸ் போராளி யாசிர் அரஃபாத் அவர்களை நாம் சந்திக்க வந்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஈத் முபாரக். பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். சகோதரர் யாசிர் அரஃபாத் அவர்களே, இன்று இந்த பெருநாளுடைய இந்த சந்தோஷமான தினத்திலே உங்களை பற்றி சில விடயங்களை கூறுங்கள் எங்களுடைய நேர்களுக்காக வேண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுகின்ற அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் எனது பணிவான சலாத்தை தெரிவித்தவனாக இந்த புல்லட் நியூஸினூடாக எனக்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த மௌலவி என்றும் என் மதிப்புக்குரிய சிரேஷ்ட ஊடகவியலாளர் நவீத் நஜாஹி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனது பெயர் மதார் மேதீன் யாசிர் அரஃபாத். நான் குச்சவெளி ஜாயா நகரை புறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டவன். நான் மூதூர் நஜ்வத் உலமா அரபு கல்லூரியிலே கல்வி பெற்றவன். அதே போல கிண்ணியா அல்லக்ஸா, அதே போல குச்சவெளி அல்நூரியா முஸ்லிம் மகா வித்தியாலயம், தி விவேகானந்தா தமிழ் மகா வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளில் கல்வி கற்ற நான் 2008ஆம் ஆண்டு, அதாவது குறிப்பாக எனது மதரசா கல்வி 2010ஆம் ஆண்டு நிறைவடைவதற்கு முன்னரே இருந்து 2008ஆம் ஆண்டிலிருந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய ஆதரவாளராக அபிமானியாக செயற்பட்டு வருகின்றேன். அதே தோரணையில் கடந்த 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் குச்சவெளி பிரதேசத்திலே குச்சவெளி வட்டாரத்தில்